ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல் பெரியந்தேவி. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே வந்து மார்னிங் ரொட்டீன் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ போட்டே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்களுக்கும் வந்து உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ஃபேமிலிக்கே வந்து உடம்பு சரியில்லை. மழையாக பெஞ்சிட்டதுனால எல்லாத்துக்குமே கொஞ்சம் கோல்டு ஆயிடுச்சு. அதனால் வீடியோவும் எடுக்க முடியல, போடவும் முடியல. மார்னிங் எழுந்திரிச்சோடனே ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாகவே மழை தான் வந்து பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் ஸ்கூலெல்லாம் வந்து லீவ் விட்டாங்க. எப்பயுமே ஸ்கூல்னால் மதியத்துக்கு லஞ்சு வந்து செஞ்சு கொடுக்கறனால சாப்பாடே வச்சுருவேன். இன்றைக்கி லீவுன்றதுனால பசங்க வந்து பூரி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதனால் மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன். அப்புறம் மாவு வந்து குழி பணியாரம் வேணும் அதுவும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுவும் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு போட்டு. இது வந்து நைட்டு பால் வந்து பசங்களுக்கு கொடுத்துட்டு மீதி வந்து வச்சுருந்தது. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டேன், சில்னஸ் போயிடுச்சு. காஃபி தான் வேணும்னு கேட்டாங்க. அவங்களுக்கு வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு, எனக்கு ஹஸ்பண்டுக்கும் வந்து சுக்குமல்லி காஃபி வந்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கார்ன் வந்து வேக வச்சது, நைட்டு வந்து வேக வச்சு பசங்க கொடுத்தேன். அது வந்து மீதி இருக்குது. குட்டி பையன் வந்து பால் எதுவுமே குடிக்க மாட்டான். அவனுக்கு கொடுத்து பழகி பார்த்துட்டு ஆனால் குடிக்கல. பசங்க மட்டும்தான் குடிப்பாங்க 2 பேரும். அவங்களுக்கு மட்டும் காஃபி போடுறதுக்கு வந்து பால் வந்து அடுப்பில் வச்சுட்டேன். எங்களுக்கு வந்து 2 பேர்த்துக்கு வந்து மல்லி காப்பி போடுறதுக்காக 2 டம்ளர் தண்ணி ஊற்றி மல்லி காப்பி வந்து போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சுக்கு மல்லி வந்து நல்லா வறுத்து, சுக்கு மல்லி ஏலக்காய் அதை மட்டும் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். மழை டைமில் இது மாதிரி கோல்டாக இருக்கும்போது குடிக்கிறதுக்கு. அதுக்கு வந்து நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2 பேர்த்துக்கு தேவையான தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன். நாட்டு சக்கரை வந்து அவங்கவுங்கள ஸ்வீட் தகுந்தாப்பில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதை மூடி வந்து எடுத்து வச்சிட்றேன். சில டைம் சோம்பேறித்தனம் பட்டுட்டு மல்லியெல்லாம் வறுத்து சுக்கலான்றதுக்கு பொடி பண்ணிக்கிட்டு பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு வந்து செய்யவே மாட்டேன். சுக்கு மல்லி காஃபி வைக்கிறதுக்கே சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு இருப்பேன். ஆனால் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டா தேவைப்படுறப்போ வந்து எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வந்து விசில் வந்து வந்துருச்சு. அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடுறேன். பூரி வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து சன்னா மசாலா மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து கருப்பு சுண்டல் வந்து நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சோடனே நல்லா விசில் போட்டு வச்சுட்டேன். நல்லா வெந்துருச்சு. ஒரு 6 விசில் விட்டுட்டேன். இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ மல்லி காஃபியே நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இதில் வேணும்னா கூட கருப்பட்டி வந்து சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் வந்து நல்லது.
இப்போ வந்து இது வந்து 2 பேர்த்துக்கு வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுட்டேன். பசங்களுக்கு வந்து காஃபி இந்த சைடில் வந்து சர்க்கரை காஃபி தூள் போட்டு ஊற்றி வச்சுட்டேன். எல்லாம் வந்து ப்ரஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்து குடிப்பாங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம வெளியில் வந்து நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த கிளைமேட்டை பார்த்துக்கிட்டே வந்து காஃபி வந்து குடிச்சிடலாம். காஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. தொடர்ந்து வந்து இப்போ 3 நாளாக வந்து பயங்கரமான மழை எல்லா இடத்துலையுமே பெஞ்சிட்ருக்கனால ஸ்கூல் வந்து லீவ் விட்டாச்சு. அதனால் எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ வந்து சன்னா மசாலா வந்து ரெடி பண்ணுறதுக்காக தேங்காய் எல்லாம் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். மழை வந்து வெளியில் போகவே முடியல. மல்லி இலை கருவேப்பிலை எதுவுமே இல்லை. சரி இருக்கிறத வச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் மட்டும் கட் பண்ணி வச்சுட்டேன். பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. இது தேங்காய் வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தாங்க எங்கள் மாமா. இது வந்து ஒரு 5-6 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக சோம்பு, ஒரு சின்னதாக ஒரு பட்டை, இது மட்டும் போட்டு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுட்டேன். இந்த பக்கம் வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து சன்னாவை வந்து வேக வச்சது தனியாக வந்து எடுத்து வச்சுட்டேன். பேஸ்ட்டை வந்து அரைச்சி வச்சுட்டேன். குக்கரில் தான் வந்து நான் வைக்க போகிறேன். இப்போ குக்கரில் இருந்த சன்னாவை வந்து மாற்றி வச்சுட்டேன். பூரி போடுறதுக்கு மாவு வந்து தேய்ச்சி வச்சுட்டேன். இந்த மாதிரி மசாலா வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பூரி வந்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து குக்கர் வந்து நல்லா சூடாகி அந்த தண்ணியெல்லாம் வந்து காஞ்சிருச்சு. இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் வந்து விட்டுக்கலாம். ஒரே ஒரு அன்னாச்சி பூ வந்து சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் சின்னதாக ஒரு துண்டு பட்டை, அப்புறம் கூட வந்து வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. அதை வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டேன். இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வந்து வணங்கட்டும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வணங்கிருச்சு ஓரளவுக்கு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு வந்து இதோட சேர்த்துட்டு சீக்கிரம் வந்து வணங்கிடும். நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வந்து குழைவாக வந்து வணங்கட்டும். அந்த அளவுக்கு நல்லா வந்து வணக்கிக்கலாம். இப்போது மிளகாய் பொடி, மல்லித்தூள், கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, மஞ்சள் பொடி இது மட்டும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வந்து வணங்கிருச்சு. அதோட இந்த ஸ்பைசஸும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அடி பிடிக்காமல் நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கலாம்.
இது வந்து சன்னா மசாலா போடுறதுக்கு அந்த மசாலா வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அது கொஞ்சம் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த மசாலா வந்து எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் அந்த சன்னா வேக வச்ச தண்ணி வந்து இருக்கும்ல, அது வந்து இதோட கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர மாதிரி கொஞ்சம் வந்து கொதிக்கட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ வந்து தண்ணியை ஃபுல்லாக வந்து வடிகட்டிட்டேன். இந்த சன்னாவை மட்டும் இதில் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் அந்த மசாலாவோட அந்த சன்னாவும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்து கொதிக்கட்டும். உப்பு வந்து ஏற்கனவே வேக வைக்கும்போது போட்டிருக்கேன். அப்புறம் வெங்காயம் தக்காளி வணங்கும்போது போட்டிருக்கேன். அதனால் பார்த்து வந்து கம்மியாக வந்து சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் கூட அப்புறம் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா அப்படியே அந்த மசாலாவோட நல்லா வந்து கொதிக்கட்டும். சைட்லலாம் எண்ணெய்லாம் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வேணும்னா சன்னாவை கூட கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட்டோடு வந்து அரைக்கிற போது சன்னாவும் அதிலே கொஞ்சம் சேர்த்தா இன்னும் வந்து நல்லா திக்காக இருக்கும். இப்போ அந்த வேக வச்ச தண்ணியை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி தேவைன்னா வந்து சேர்த்துக்கலாம். உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு எது வந்து கம்மியாக இருக்கோ அதை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து தண்ணி கொஞ்சமாக வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொதிக்கணும்ல. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வந்து கொதிக்கட்டும். இப்போ நல்லா வந்து கொதிச்சிருச்சு. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டேன். தனியாக அந்த பக்கம் அடுப்பில் வந்து இறக்கி வச்சுட்டேன். அந்த பக்கம் வந்து பூரி வந்து போட்டுடலான்னு சொல்லிட்டு கடாயில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ இது வந்து மூடிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஆயில் வந்து நல்லா சூடாயிருச்சு. ஒவ்வொரு பூரியாக வந்து போட்டு வந்து எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வந்து அடுப்பு வந்து வச்சுட்டு பூரி வந்து போட்டு எடுத்துடலாம். எப்பயுமே ஸ்கூல்னால் ஹரி வரின்னு எழுந்திரிச்சு காலையிலே சீக்கிரமாக எல்லாம் எழுந்திரிச்சு வேலையெல்லாம் செய்யணும். இன்றைக்கி வந்து காலையிலே லீவுன்னு மெசேஜ் போட்டதுனால இன்றைக்கி எழுந்திரிச்சதே வந்து 7:30 போல் தான் வந்து எழுந்திரிச்சோம். அதுக்கப்புறம் தான் வந்து குளிச்சுட்டு காலையில் வந்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு ஒரு 9:30 பக்கமாக வந்து ஆயிடுச்சு. பொறுமையாக தான் அதில் வந்து செஞ்சு சாப்பிட்டோம். இன்றைக்கி மார்னிங்கே வந்து எல்லாமே ஆயில் ஐட்டமாக தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறதில்ல. ஸ்கூலில் வந்து காலையிலே போனால் வந்து
சாம்பார் பொரியல் அந்த மாதிரி வச்சு லஞ்சை வந்து பேக் பண்ணி கொடுக்கறதுனால ஆயில் ஐட்டம் வந்து காலையில் செய்ய மாட்டேன். லீவு வீட்டில் இருக்கிற டைம்னா தான் இந்த மாதிரி வந்து செய்வேன். இப்போ இருக்கிற பூரி எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டு போட்டு வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து குழி பணியாரமாக வந்து ஒரு 2 இது வந்து ஊற்றிட்டேன், தனியாக ஊற்றி வந்து எடுத்து வச்சுட்டேன். இந்த டைமில் வந்து கரண்ட்டு வேறு, மழை வந்து நல்லா பெஞ்சிட்ருக்கனால கரண்ட்டும் வந்து கட் ஆகிருச்சு. பூரி எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. சன்னாவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. தனியாக வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். இது வந்து நைட்டு வந்து தோசைக்கு வச்ச சட்னி அதே இருந்ததுனால சரி குழி பணியாரத்துக்கு வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். டிஃபன் வந்து குழி பணியாரம், பூரி, சன்னா மசாலா, சட்னி, அவ்வளோதான்.